அனைவருக்கும் வணக்கம். யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா EL1 EL2 முடிச்சுட்டு EL3 போய்கிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ EL3ல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குருபரர் குமரகுருபரர் எழுதிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த நூல்வழி பார்த்துட்டு அந்த பாடலுக்கு வந்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் இங்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அப்போ நம்மளுக்கு பாட்டாக கொடுத்துருக்கிறது செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல். அப்போ இந்த பாட்டோட 2 லைன் கொடுத்து இது எந்த பருவம்னா செங்கீரை பருவம், இது எத்தனாவது பாடல்னா 8ஆவது பாடல். அதாவது இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ, இறைவன் தலைவன் அரசன் அவங்கள பாட்டோடை தலைவராக கொண்டு அவங்களையே குழந்தையாக கருதி பாடுவாங்களாமா. அதில் ஒவ்வொரு இதுக்கும் 10 பருவங்கள் வச்சு அதில் ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல். அப்போது 10 × 10 ஒவ்வொரு பருவத்துக்கும் 10, ஒவ்வொரு 10 பருவங்களில் ஒவ்வொரு பருவத்துக்கும் 10. அப்போ 10 × 10 100 பாடல்கள் இதில் இடம்பெறுது. இதில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். அப்போது 10 பருவங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல் இருக்குது. இதுதான் பிள்ளைத்தமிழில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் உள்ளதில் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இது எதுக்காக பார்த்தோம்னா அப்போ தான் உங்களுக்கு மேலே உள்ளது புரியும். 10 பருவங்கள் ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல். அப்போது இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது செங்கீரை பருவம். இதில் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்க பாடல் செங்கீரை பருவத்தில் 8ஆவது பாடல். செங்கீரை பருவத்தில் 8ஆவது பாடல். இதில் ஃபஸ்ட் லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சந்தம் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். சந்தம் இருக்க பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். ஈர்ப்பும் இருக்கும். தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருந்தது நாட்டுப்புற தமிழ். குழந்தையின் தலை அசைத்தலும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ். அப்போ சந்தம் என்ற பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். அப்படின்னா ஓகே போதும். இப்போ பாருங்கள், இதில் செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா. இது செங்கீரை பருவத்தில் பாட்டு எண் 8. இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை எழுதியவர் குமரகுருபரர். அப்போது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகை. கரெக்டுங்களா? இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். அசும்பியனா ஒளி வீசுகிற, பண்டி வயிறு, உச்சினா தலையுச்சி கொண்டை. அசும்பிய ஒளி வீசுகிற, பண்டி வயிறு. இதில் பாட்டில் பொருள் என்னென்னா, திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு, அப்போ நம்ம கொலுசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாதத்தில் என்ன போட்டிருக்காங்க? செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். இடையில் அப்போ இடுப்பில் அரைஞான் மணியோடு, அப்போ அரைஞாக்குடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். இப்போ தொந்தி எதற்கு சொல்கிறாருன்னா பசும்பொன் அது பார்த்துக்கோங்க, கேட்கலாம். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி, நெத்தி சுட்டி. அப்போ தலையில் அணிவது சுட்டி, அது பார்த்துக்கோங்க. கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும். இப்போ கம்பிகளால் உருவான அந்த குண்டலமும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும் அப்படிங்கிறாரு. அப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருவடியில் அணிவது கிண்கிணியும் சிலம்பும். இடையில் அரைஞான் மணி. பசும்பொன் என ஒளிரும் தொந்தியில் சிறு வயிறு சரிந்தாடட்டும்ங்கிறாரு. அப்போ தொந்தி எதை ஒப்பிடுறாரு? பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகிற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும்.
உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும். இப்போ உச்சியில் குடுமி மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு. இப்போ உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும் அப்படிங்கிறார். இப்போ தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க, இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுகங்கிறார். அப்போது இந்த பாட்டு வந்து இவர் யாரை குழந்தையாக நினைத்து பாடியுள்ளார்னா முருகனை. எந்த முருகனை? வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனை. வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனை அவரை வந்து குழந்தையாக பாவிச்சு இதில் பாடியிருக்கார். இதில் குண்டலமும் குலைக்காதும் உம்முங்கிற எழுத்து டைரெக்டாக வந்தாலே அது எண்ணும்மை தான். இலக்கண குறிப்பில் வர வர நான் வந்து உங்களுக்கு க்ளூவாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து மறைமுகமாக வராமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எண்ணும்மை. ஆடுக ஏற்கனவே பார்த்துருக்கோம். கா இயரில் முடிஞ்சாலே இது வேங்கோல் வினைமுற்று. கா இய வாழ்க வாழிய அதெல்லாமே வந்து வேங்கோல் வினைமுற்று தான். அடுத்து பாருங்கள், செங்கீரை பருவங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையோட தலை வந்து 5-6 மாதங்களில் மென்மையாக அசையுமாமா. இப்பருவத்தை தான் செங்கீரை பருவம் அப்படிங்கிறாங்க. இப்பருவத்தில் குழந்தை தன் கால்களை மடக்கி தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலினை நீட்டி தலை நிமிர்த்து முகமசைத்து ஆடுனாங்க. தவக்குறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் தான் சொல்கிறாங்க. குழந்தைய வந்து கையை ஊனி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைத்து ஆடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம குழந்தைய வந்து தவழ்கிறத வந்து சொல்கிறது தான் செங்கீரை பருவம். இவர் வந்து யாரை வந்து குழந்தையாக பாவித்து சொல்லியிருக்காருன்னா முருகப்பெருமானை. எந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமான? வைத்தியநாதபுரி. சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே அணிகலன்கள் பார்த்தோம். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்குங்க. சிலம்பு கிண்கிணினா எதில் அணிவனன்னு பொறுத்துகளை கேட்பாங்க. சிலம்பு கிண்கணினா காலில் அணிவன. அரைஞான் கயிறு நல்லா தெரியும், இடையில் அணிவது, இடுப்பில் அணிவது. சுட்டினா நெற்றியில் அணிவது. இது மட்டும் நல்லா பார்த்துங்க. குண்டலம் குலை கூவறதுல காதில் அணிவனு வச்சுங்க. குண்டலம் குலை கூல ஆரம்பிக்கிறது ரெண்டுமே காதுன்னு ஞாபகம் வச்சுங்க. காதில் அணிவன. சூழிங்கிறது தலையில் அணியும் நெத்தி சுட்டி. இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கங்க. சூழி கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்குங்க. சூழி என்பது தலையில், இது கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நூல்வழி இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரிஞ்சிடும். குமரகுருபரர் எழுதியதான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நமக்கு கொடுத்துருக்க பாடல் செங்கீரை பருவத்தில் 8ஆம் பாடல். இது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது 96 சிற்றிலக்கியங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்னால் பொதுவாக என்னென்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டோடை தலைவனாக கொண்டு அவங்கள வந்து குழந்தையாக கருதி பாடுறதான். இதில் 10 பருவங்கள் இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல். அப்போ டோட்டலாக 100 பாடல்கள் இடம்பெறும். இது வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகைப்படும். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இதில் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நூல்கள்னு கேட்டிருக்காங்க. கந்தர் கலிவெண்பா, அப்போ இவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இதுவே வந்து முருகனை தான் நினச்சி பாடியிருக்கிறார். அப்போ இவருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. இப்போ கந்தர் கலிவெண்பா. முருகனோட அம்மா யார்? மீனாட்சி. இப்போ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மன் எங்கே இருக்காங்க? மதுரை. அப்போ மதுரை கலம்பகம். மீனாட்சி அம்மன் யார்? சகலகலா வள்ளி மாலை. நீதி நெறி தவறாமல் ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் திருவாரூர். அப்புறம் அவங்க முருகனோட அப்பாவை பற்றி ஞாபகம் வச்சுங்க. திருவாரூர் மும்மணி கோவை. திருவாரூர் தேர் தான் ஃபேமஸ். அப்போ திருவாரூர் மும்மணி கோவை. இப்படி க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுங்க. இவருக்கு வந்து முருகன் பிடிக்கும், அதனால் கந்தர் கலிவெண்பா. அவங்க அம்மா வந்து மீனாட்சி அம்மை, அதனால் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மன் மதுரையில் இருக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் யாருன்னா சகலகலா வள்ளி. இப்போ சகலகலா வள்ளி மாலை. அவங்க நீதி தவறாமல் மதுரையில் ஆட்சி பண்ணாங்க. அப்போ நீதிநெறி விளக்கம். அப்புறம்
அவங்க திருவாரூர் தேர் வந்து உலகத்தில் ஃபேமஸ். அப்போ திருவாரூர் மும்மணி கோவை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து குமரகுருபரர் எழுதிய மற்ற நூல்கள். சரிங்களா? இதுதான் குமரகுருபரர் எழுதிய பேலன்ஸ் உள்ள நூல்கள். அவ்வளோதான். இதில் இந்த ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் இருக்குங்களே, அதை வந்து நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுவும் கேட்கலாம். அதில் என்னென்ன பருவங்கள் வருது, இதில் என்னென்ன பருவங்கள் வருது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வர கொஸ்டின் ஆன்சரையும் நான் வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஃபில்அப் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். அதையும் நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை காதில் கேட்டுட்டு நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே இதை படித்த மாதிரி தான் ஆயிரும். இது வந்து உங்களோட டைம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொஸ்டினையும் வந்து நான் ஃபில்அப் ஃபார்மேட்டில் எழுதி இதோட அட்டாச் பண்ணுறேன். சேர்த்து அதையும் பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். செம்பனொடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட அப்படிங்கிற பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குமரகுருபரர் எழுதிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தில் பாட்டு எண் 8. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செம்பனொடி சிறு கிண்கிணின்னு வந்தாலே முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் குமரகுருபரர் எழுதிய பாடல் செங்கீரை பருவத்தில் பாட்டு எண் 8 வந்து இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. ஏன்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல் வரும். இவர் எழுதின இதில் 8வது பாட்டு தான் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. பண்டினா வயிறு, அசும்பியனா ஒளி வீசுகிற. கால் அணிவது பார்த்தோம் செம்பன் கிண்கிணி சிலம்பு. இடையில் அணிவது அரைஞான்மணி அரைவடங்கள். நெற்றியில் வந்து வட்ட வடிவ சுட்டி. சூளி வந்து தலையில் அணிவது. காது குண்டலம் குலை ஞாபகம் வச்சுங்க. குண்டலம் எதனால் ஆனதுன்னா கம்பியால் ஆனது. அப்புறம் இன்னொன்று வந்து குலைகள், காதின் குலைகள். உச்சி கொண்டையில் வந்து எது இருக்குன்னா ஒளிமிக்க முத்துக்கள் வந்து சுற்றி இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இவர் எந்த கடவுளை வந்து நினைத்து பாடினா முருகன். எந்த ஊர் முருகன்னா வைத்தியநாதபுரி முருகன். குண்டலமும் குலைக்காதும் என்னும்மை. ஆடுக க இயர் வந்தாலே வியங்கோல் வினைமுற்று. சூளி தலையில் அணிவது. இது இன்னொரு வாட்டி எதுக்கு எழுதியிருக்கோன்னா இது நிறையா வாட்டி கேட்டிருந்தாங்க. செங்கீரை பருவம்னா குழந்தையோட எத்தனாவது மாதங்களில் நடக்கிறதுனா 5 to 6. அது தவக்கிற ஸ்டேஜ், அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? செங்கீரை பருவம் எப்படி இருக்குன்னா குழந்தைய வந்து தன் கைகளை ஊன்றி ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி தலை நிமிர்த்து முகம் அசைக்கும் பருவம் தான் செங்கீரை பருவம். காலில் அணிவது சிலம்பு கிண்கிணி. இப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். அரைஞான்கிறது இடையில் அணிவது. அப்போ உங்களுக்கு எப்படி கேட்டாலும் எக்ஸாமில் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வரும்போது ஈஸியாக பண்ண முடியும். இப்படி கொடுத்து இப்படி கேட்டாலும் சரி, இப்படி கொடுத்து இப்படி கேட்டாலும் சரி. அதனால தான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் படித்தா மறக்கவே மறக்காது. நம்ம இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து 1 நிமிஷம் டைம் கொடுத்தா அது 4 ஆப்ஷனில் வந்து ரெலவெண்ட்டாக யூஸ் பண்ணி டக்குன்னு ஒன்று அடிக்க முடியும். ஆனால் அங்கே அந்த மாதிரி அவன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்குற 4 ஆப்ஷனுமே கரெக்டாக பாடதை கொடுப்பான். சரிங்களா? அதனால் நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். சுட்டி வந்து நெற்றியில் அணிவது. குலை வந்து காதில் அணிவது. சூளி வந்து தலையில் அணிவது. சரிங்களா? குண்டலம் கேட்டாங்கனாலும் காதில் அணிவது தான். குண்டலம் கேட்டாங்கனாலும் காதில் அணிவது தான். இப்போ எத்தனை வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளது? 96. பிள்ளைத்தமிழில் உள்ள பருவங்கள் 10. ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல். அப்போ எத்தனை? 100. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழ் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபர் வந்து எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தானி. குமரகுருபர் எழுதிய நூல்கள் நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுத்தோம். முருகனை பிடிக்கும், கந்தர்கலை வெண்பா, அவங்க அம்மா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அவங்க மதுரையில் இருக்கிறாங்க, மதுரை கலம்பகம், அவங்க சகலகலா வள்ளி மாலை, அவங்க நீதிநெறி தவறாமல் ஆட்சி பண்ணாங்க, நீதிநெறி விளக்கம். அப்புறம் திருவாரூர் தேர் ஃபேமஸ், திருவாரூர் மும்மணி கோவை. அவ்வளோதான். ஆடுக செங்கீரியில் குமரகுருபரர் யாரை குழந்தையாக நினைத்து பாடியுள்ளார்னா முருகனை. அவ்வளோதான். இப்போ 20 கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறோம்.
இதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி வந்து டீப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் யார் எழுதுனாங்கன்னா குமரகுருபரர். குமரகுருபரர் வந்து எழுதின முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செம்பனடி சிறு கிண்கிணியோடு அப்படிங்கிற பாடல் வந்து செங்கீரை பருவத்தில் பாட்டு எண் 8ஆக இடம்பெற்றுள்ளது. பண்டினா வயிறு, அசும்பியனா ஒளி வீசுகின்ற, திருவடியில் என்ன அணிகிறாங்கன்னா கிண்கிணியும் சிலம்பும், இடைகள் என்ன அணியிருக்காங்கன்னா அரைஞான் மணியும் அரைவடங்கள், நெற்றியில் வந்து வட்ட வடிவ சுட்டி, சூளி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது, காதில் அணிவது வந்து குண்டலம் குலைகள், உச்சிக்கொண்டையில் வந்து என்ன இருக்குன்னா ஒளிமிக்க முத்துக்கள். எந்த முருகனை நினைச்சு பாடியுள்ளார்னா வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனை. குண்டலமும் குலைக்காதும் டேட்டா வந்துருச்சுன்னா எண்ணும்மை. ஆடுக க இயர் வந்தாலே வேங்கோல் வினைமுற்று. சூளி தலையில் அணிவது. செங்கீரை பருவம்னா எந்த மந்த்து குழந்தைக்குன்னா 5th to 6th மந்தில் வராதான் செங்கீரை பருவம். செங்கீரை பருவம்னா எப்படி இருக்குன்னா தன் கைகளை ஊனி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்தல் செங்கீரை பருவம். காலில் அணிகிறது வந்து சிலம்பு கிண்கிணி, அரைஞான் வந்து இடையில் அணிவது, சுட்டி வந்து நெற்றியில் அணிவது, குலை குண்டலம் காதில் அணிவன, சூளி வந்து தலையில் அணிவது. 96 சிற்றிலக்கியங்கள் இருக்குது. 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் வந்து உள்ள பருவங்கள் வந்து 10. ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் இருக்குது. இப்போ டோட்டலாக 100 இருக்குது. சரிங்களா? பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் புலமை பெற்ற மொழிகள் தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தானி. குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் வந்து கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. ஆடுக செங்கேரிகள் குமரகுருபரர் யாரை குழந்தையாக நினைத்து பாடியுள்ளார்? முருகனை. அவ்வளோதான். இந்த 20 கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த நூல் குறிப்பு இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும். இப்படி படிச்சிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பயமே இல்லாமல் நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். பிள்ளைத்தமிழோட அந்த ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் பருவங்களை இது கூட அட்டாச் பண்ணுறேன். இதை அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளைத்தமிழ் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்ன 2 வகைப்படும் பார்த்தோம் இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் 10 பருவங்கள் இருக்குது. அப்போது இந்த 10ல் ஃபஸ்ட்டு 7 பருவங்கள் வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் காமன். அந்த 7 என்னென்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் 2க்குமே காமன். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 வந்து 2 பேத்துக்கு காமன். இந்த லாஸ்ட் உள்ள 3 மட்டும்தான் வேரி ஆகும். அந்த லாஸ்ட் உள்ள 3 வந்து ஆண்பாலுக்கு என்னென்னா சி ஞாபகம் வச்சுக்குங்க. சிற்றில் சிறுவரை சிறுதேர், சிற்றில் சிறுவரை சிறுதேர், சிற்றில் சிறுவரை சிறுதேர் தான் ஆண்பாலுக்குள்ள அந்த 8, 9, 10 பருவங்கள், கடைசி 3 பருவங்கள். அதே மாதிரி பெண்பாலுக்கு என்ன வரும்னா நீராடல், அம்மானை, ஊசல், நீராடல், அம்மானை, ஊசல். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? மொத்தம் 10. ஃபஸ்ட்டு 7 பார்த்திங்கன்னா காமன் 2 பேத்துக்கும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. 7 ஆச்சுங்களா? இதில் ஆண்பாலுக்குள்ள பேலன்ஸ் 3 என்னென்னா சி, சிற்றில் சிறுவரை சிறுதேர். அப்போ பெண்பாலுக்கு என்ன வரும்னா நீராடல், அம்மா, பெண், அப்போ அம்மானை, ஊசல். இப்போ இந்த மாதிரி 10 பிரித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது கேட்கலாம். ஸோ அதை ஆர்டரை மாற்றாதீங்க. ஆர்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதே ஆர்டர்லேயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்த இயலில் வந்து அதாவது இதே இயலில் அடுத்த லெசனில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இதை தொடர்ந்து இப்படியே ஃபாலோ பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல் 1, இயல் 2 இடையில போட்டு ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ மறக்கவே மறக்காது. நல்லா திரும்ப ஞாபகம் வச்சு நம்ம படிக்கிறது ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டு. அவன் ஆப்ஷன் எப்படி கொடுத்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. நீங்கள் 50க்கு 50 தாராளமாக வாங்கிட்டு
ஒரு பயமே இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். பார்ட் பியை வந்து நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியிலையுமே நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.